வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவங்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து இன்னைக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து வழக்கு தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்குது. அதை அடுத்து அந்த விஷயத்தை பற்றி சவுக்கு சங்கர், அதாவது தமிழகத்தோட மிகப்பெரிய அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது தப்பு பண்ணணும் தான் பயப்படணும். இன்னைக்கு வந்து விஜய் வந்து எதுவும் அறிக்கை விடலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் சும்மா. அதாவது தப்பு பண்ணணும் தான் பயப்படணும். அவர் ஒரு சின்ன முடி கூட ஆடாத இருக்கிறாரு. அவருடைய வேலைகளை பணிகளை ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்காருன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அதை கொஞ்சம் கூட அவர் கண்டுக்கல. அந்த அந்த விஷயத்தை அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நடிகை கூட விமானத்தில் போறாரு, நடிகை கூட கல்யாணத்துக்கு வராரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்கல்ல. அப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து எப்படி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஆளும் தரப்பில் இருக்கிறவங்க யாருமே நடிகைங்க கூட இல்லையா? நடிகைங்க கூட ரொம்ப நெருக்கமானவர்கள் இல்லையா? இல்லை வெளியில் போல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வெளியிலேயே வரலையா? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அதாவது ஒரு குடும்பமாக சேர்ந்து நாட்டை கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் ஒரு பொருட்டாக மதிப்பாங்களா? இல்லை வந்து நடிகை கூட வந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க, நடிகை கூட வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க, நடிகை கூட திருமணத்துக்கு வராங்க அப்படிங்கிறது மக்கள் வந்து ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போடும்போது அந்த நடிகை கூட அவர் ஃப்ளைட்டில் போனார் அப்படிங்கிறத யோசிப்பாங்களா? இவங்க வந்ததுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட விலைவாசியிலேருந்து எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்குது அப்படிங்கிறத, அதாவது ஒரு பாதுகாப்பின்மையை நாம் உணர்றோம் அப்படிங்கிறத மக்கள் யோசித்து செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அதாவது இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை ஒரு பெரிய பிரச்சனையாக தூக்குவாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி மக்களை டைவர்ட் பண்ணிவிட்டு நிறைய வேலைகளை அவங்க பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த டிவோர்ஸ் கேஸ் இப்போ வந்து பெருசாக வருது. அதாவது கிட்டத்தட்ட டிசம்பர் 5ஆம் தேதி கிட்டவே இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து சங்கீதா விஜய் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை வந்து இப்போ வந்து தோண்டி எடுத்து ஹியரிங்கை ஏப்ரல் 20க்கு தள்ளி போட்டதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு பக்கமாக இந்த விஷயத்தை கொஞ்சம் பரபரப்பாக வச்சுருந்தா மக்களை கொஞ்சம் யோசிக்க விடாத செய்யலாம். அதாவது நடிகர்கள் வந்தால் எந்த அளவுக்கு வந்து நாடு இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு போலியான ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஆளும் தரப்பினர் வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்களே தவிர, இதை வந்து விஜய் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படிங்கிறத நான் வந்து 100% வந்து இந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜயை பற்றி அவங்களுடைய அப்பா அம்மா, அதாவது ஷோபா மற்றும் சந்திரசேகர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து விஜய் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறத நான் வந்து 200% சொல்லுவேன். ஏன்னா விஜய் வந்து நான் தூக்கி வளர்த்த பையன், அவன் என்னென்ன செய்வான் அப்படிங்கிறத ஓரளவுக்கு என்னால் அனுமானிக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த 25 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை, அதாவது சினிமாவுக்கு அவன் என்ட்ரி கொடுத்து ஒரு ஃபஸ்ட்டு 5 ஃபிலிம்ஸ் நடிச்சிருப்பான்ல, அப்போ அவனுக்கு வந்து பெருசாக அந்த சினிமா வந்து வரவேற்பு கொடுக்கல. அப்படிங்கும்போது கூட எந்த நடிகை கூடயும் அவருக்கு ஒரு தப்பான நியூஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்த மாதிரி நீங்கள் காட்டுங்க, நான் கண்டிப்பாக இந்த விஜய் இந்த தப்பை செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரொம்ப அதாவது நடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டான பாதுகாப்பான நடிகர் அப்படிங்கிற பேர் தான் இன்றைக்கி நடிகர் விஜயும் அஜித் குமாரும் எடுத்துருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த விஷயத்தில் விஜய் தப்பு பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க ஒரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது விஜயோட இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடான வேலைகள், அதாவது இந்த கட்சி நடவடிக்கைகளாக இருக்கட்டும், முன்னெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கட்சி பணி தொடர்பான அந்த ப்ரீ பிளான்டாக இருக்கணும், இதை வந்து அவர் ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க கூடயோ இல்லை ஃபேமிலி கூடயோ ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி அவங்களால அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மேபி அதனால் கூட இன்றைக்கி 8 மந்த்ஸாக டிவிக்காக இன்றைக்கி விஜய் உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து எவ்வளோ இதுக்காக பிளான் பண்ணியிருப்பார், எவ்வளோ யோசிச்சிருப்பார். ஸோ வந்து கெரியரோட பீக்கில் இருந்த டைம் 2021 எல்லாம், அப்போலேருந்து ஒரு 4 வருஷமாக அதையும் யோசிக்கணும், இதையும் ஒரு மனுஷன் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை ஷூட்டிங்க்கு போயிருப்பார், எத்தனை இடத்துங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பார், ரசிகர்களை சந்திச்சிருப்பார். இந்த விஷயத்துக்காக பிளான் பண்ணுறதுக்காக ஒரு டீமை கண்டிப்பாக விஜய் வச்சுருப்பான். இல்லைன்னா அவரால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கொண்டுட்டு போக முடியாது. அதாவது அவருடைய பிளானில் எந்த லேகும் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவரால் எப்படி வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் முடியும்? ஸோ வந்து இது வந்து ஒரு குடும்பமாக உட்காந்து பேசியிருந்தா மேபி இந்த விஷயங்கள் தீர்ந்திருக்குமே தவிர, இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து கொண்டுட்டு வர அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது முழுக்க ஒரு கணவன் மனைவி பிரச்சனை. கண்டிப்பாக வந்து சங்கீதா விஜய் மென்ஷன் பண்ண மாதிரி அவங்களுக்கு மன உளைச்சல் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
ஒரு ரசிகையா இருந்து ஒரு ஒரு தோழியா ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு இருந்து அது காதலா மாறி இன்னைக்கு கணவன் மனைவி ஆனாங்க. கண்டிப்பா சங்கீதா விஜய்க்கு இருக்கிற அந்த உணர்ச்சிகளை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு ரசிகையா, அதாவது அந்த படத்துல வந்து விஜயோட ஆக்டிங்கை பார்த்த உடனே அவங்க இலங்கையிலேருந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்தாங்க. விஜய் வந்து ஒரு வேற படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து உங்களுடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அது உணர்வு ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரசிகையானவங்க அடுத்த அடுத்த கட்டம் அவங்க மனைவி ஆனாங்க. அந்த அளவுக்கு ரசிகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துலேருந்து மனைவி அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து விஜயை கொடுத்ததுக்கு காரணம் சங்கீதா கிட்ட பார்த்தா அந்த பொறுமை, அந்த அமைதி, அவங்க கிட்ட இருக்க அந்த நிதானம் தான். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு அப்பேற்பட்ட காதலர் வந்து நாட்டுக்காக நிறைய வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அவங்களுக்கு வந்து நிறைய டிப்ரெஷன், அவரோட தனிமை இதெல்லாம் வாட்டுறது சகஜம்தான். ஏன்னா அப்போ இருந்த விஜய் வேற, இப்போ இருக்கிற விஜய் வேற. இப்போ விஜய் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய பணிகளை வந்து மக்களுக்காக ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக திரும்பிட்டாரு. ஸோ வந்து எங்களாலேயே அவரை அடிக்கடி பார்க்க முடியல. நான் நினச்சா கூட என்னுடைய பையனை இப்போ என்னால் பார்க்க முடியாது. முக்கியமான ஃபங்க்ஷனில் தான் என்னாலேயே என்னுடைய பையனை பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து என்னுடைய பையன் அப்படிங்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு அவன் ஒரு ஆதரவு குரலாக இருக்கிறான் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அ பேரண்ட்ஸாக நாங்கள் அதை அலோவ் பண்ணலாம். ஆனால் ஒரு மனைவியாக, ஒரு தகப்பனா அதை பண்ண முடியாது. இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயோட பொண்ணான திவ்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அம்மா அப்பாவுக்கு அவங்க மாற்றி மாற்றி கால் பண்ணி பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு கால் பண்ணி பேசும்போது ஏமா சடனாக என்னத்துக்கு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து போதும், இந்த டிப்ரெஷன் என்னால் தாங்க முடியல, இதுலேருந்து வெளியில் வந்துடலாம், ஏன்னா இது வந்து என்னை பாதிக்கிறத விட என்னால் இது உங்களை பாதிச்சிடும் அப்படிங்கிறதா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு டிப்ரெஸ் ஆகிறனோ அது மாதிரி அதை விட அதிகமாக உங்களுடைய கெரியரை இது ஸ்பாயில் பண்ணிடுமோ, இல்லை என்னுடைய பசங்களை என்னாலேயே பார்த்துக்க முடியாத போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்துக்கு என்னை உள்ளாக்குது. அதனால தான் நான் வந்து ரொம்ப பொலைட்டாக இந்த ட்ராமாலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். அதுக்காக தான் நான் அந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தாவேக்கா தலைவர் விஜய்க்கு அவங்க மக கால் பண்ணியிருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ ஸ்டடீஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணு, உங்கள் அம்மா என்ன கேட்குறாங்களோ அதை நான் கொடுக்கறதுக்கு 100% இப்போ தயாராகிட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ வேறு வேலைகள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற அடியிலேருந்து நான் இன்னும் ஃபார்வர்டாக நிறைய போக வேண்டியது இருக்குது கண்ணா. அதனால் நீ உன் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு, இதை பற்றிலாம் நீ ஒரி பண்ணிக்காத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. ஆக இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷனை அவர் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 24 hours ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு பத்தாது. அந்த அளவுக்கு அவருடைய பிளான் வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது. அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் இது தேவை, இதை நம்ம கொடுக்கணும், இந்த திட்டங்களை மக்களுக்கு விவரிக்கணும், நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய கொள்கைகள் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவர் இந்த விவாகரத்து விஷயத்த ஒரு பெருசாக வந்து அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா அதை விட ஒரு பெரிய விஷயத்துக்காக இன்னைக்கு அவர் போராடிட்டு இருக்கிற இந்த நிலைமையில கண்டிப்பாக இந்த விவாகரத்து விஷயம் அவரை தடுத்து நிறுத்தாது.